எத்தனைக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? ஆமென். கர்த்தர் 8 மாதங்களாக நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். ஸோ சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜான்வரியில இருந்தவங்க இன்னைக்கு ஆகஸ்ட்ல இல்லை, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. கர்த்தரனா 8 மாதங்கள் நம்மளை தாயின் கருவில் காத்தது போல கர்த்தர் நம்மளை காத்து நடத்தி வந்திருக்கிறார். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட் பிகாஸ் அண்ணா சொல்லும் போது பிகாஸ் கடவுள் ஆண்டவர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு அழைப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாரு. நான் அது ஜெபிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அது பாசிபிளே இல்லை. அண்ணா என்கிட்ட பேசுவார். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா 5 lakhs ஃபாலோவர்ஸ் அண்ணா வச்சுருக்காரு, அவர்லாம் என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. பட் கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு அண்ணா கிட்டேருந்து அழைப்பு வரப்போகுது, நீ உன் ப்ரிப்பரேஷன் டைமில் நீ ப்ரேயர் பண்ணிட்டே இரு அப்படின்னு மட்டும் சொன்னார். சரி, ஓகே, நாட் பாசிபிள், பட் ஆனால் காட் சொல்லிட்டாரு இஸ் பாசிபிள். ஸோ மனுஷங்க சொன்னால் நாட் பாசிபிள், பாசிபிள் இல்லை, அவங்க பொய் சொல்லுவாங்க சம்டைம்ஸ். பட் கடவுள் சொன்னால் அது பாசிபிள். அதான் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸோ அண்ணா சொல்லும் போது டக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அண்ணாவோட ஐடியிலேருந்து நான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஓகே, கர்த்தர் சொன்னால் அதை செய்வார், அவர் அதை தடை பண்ண விட மாட்டார். ஸோ கரெக்டான நேரங்களில் கரெக்டான டைமில் கர்த்தர் அதை செய்வார். அந்த விஷயத்துக்காக நான் செபிச்சே இருக்கும் போது அண்ணா கிட்டேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. ஸோ அண்ணாக்கிட்டே அதை நான் ஷேர் பண்ணேன். அதை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலான்னு ஒரு இருந்துச்சு. பட் ஆனால் அதில் இன்னொரு ஒன்றும் நான் எழுதி வச்சுருந்தேன். அது நடந்த பிறகு கர்த்தருக்கு சித்தமாக தான் நான் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வரும்போது அதை நிச்சயமாக உங்களுக்கு அதை காமிப்பேன். ஆமென். ஸோ என்னோட சாட்சியை கர்த்தர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல தருணத்தையும் வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் இயேசு சுவாமியை. ஸோ சில வசனங்கள் நான் கோட் பண்ண போகிறேன். அதுக்காக ஸோ நம்ம வேதம் கையில் இருந்தால் அதை கையில் எடுத்துக்கோங்க. we going to say do some declaration. ஆமென். நான் சொல்கிறேன், அதை பின்னாடியே நீங்கள் சொல்லணும். சொல்லாமா? வேதத்தை கையில் எடுத்துக்கோங்க. இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இந்த வேதத்தில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாகவே நான் இருக்கிறேன். நான் எவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னால் செய்ய முடியும். நான் எவைகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த உலகிலேயே நான் பெற்றிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் அழியாத மாசற்ற ஜீவனுள்ள ஆவியாயிருக்கிற தேவனுடைய வார்த்தை வித்தாக அடங்கியிருக்கிறது. இன்று இப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு போதிக்கப்படும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க என் இருதயம் விழிப்புள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது வந்த வண்ணமாய் அல்ல, கவலையோடு அல்ல, பாரத்தோடு அல்ல, பயத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டவளாய், சுகமாக்கப்பட்டவளாய், பதிலை பெற்றவளாய், சந்தோஷமாய், சமாதானமாய் கடந்து செல்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஓகே, ஸோ நம்ம சாட்சிக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஸோ நான் இங்கே நிற்பதே கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. கர்த்தர் இந்த உயிரை கொடுத்துருக்காங்க, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா 25 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷங்கள் ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. எங்கள் அப்பா ரொம்ப பக்தியாக பல கடவுள்கள் பூஜை பண்ணுறது, அவரோட ஆட்டோக்கு பூஜை பண்ணுறதோ சரி, அவர் அவ்வளோ பக்தியாக இருப்பார். அம்மாவும் அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் ஃபஸ்ட்டு அம்மாவை தொட்டார், அம்மா மூலியமா அப்பாவை தொட்டார். 2 பேரும் சேர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அப்படிதான் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டு இருந்தோம். பல சாபங்கள், பல
ஃபைட்டுகள். ஏன்னா நாங்கள் ஃபுல் ஃபேமிலியுமே எங்களுக்கு ரொம்ப ஹிந்துசம் பேக்ரவுண்ட், ஃபுல் ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நாங்கள் வேறு பிரித்து கர்த்தர்களை எடுத்துட்டு வந்தோடனே பல விதமான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், நீ கிறிஸ்துவத்துக்குள்ள போயிட்டியா, என்ன ஆகுற பாரு, ஒரு சாபங்கள், எங்களோட சொந்த குடும்பங்களே எங்களுக்கு விரோதமான சாபங்கள், நிறைய சூனியங்களை வந்து வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 2002 நான் அம்மா கன்சீவா இருக்காங்க, வயிற்றுல நான் தான் இருக்கேன். 6 மாசம் ஆச்சு. 7ஆவது மாசம் வயிற்றுல வந்து எந்த ஒரு அசையுமே இல்லை. குழந்தை வந்து அவங்கள அம்மாவால உணர முடியும் இல்லையா? ஸோ வயிற்றுல எந்த அசையும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க, உடனே எப்பவும் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போது குழந்தை அசைவு இருக்க மாட்டேது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஸ்கேன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ், இது உயிரோடு இருக்கானே ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எங்களை அது பார்க்கறதுக்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அங்கே உடனே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இது உயிர் உள்ளே இருக்கானே அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே வாங்க நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் செக் பண்ணால் குழந்தை வந்து இறந்துருச்சு. உள்ள குழந்தை அசைவில்லை, எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் இறந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன செய்யறதே தெரியல. ஆல்ரெடி வந்து 2 குழந்தை இறந்துருச்சு எங்கள் அம்மா வயிற்றுல. எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க பிறந்துச்சு, இறந்துச்சு. 3ஆவது நான். ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனால் அப்பா என்ன சொன்னான்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அதை செஞ்சிருவார், அவருடைய வார்த்தை தரையில் விழாது. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஆபிரகாமுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அவங்களோட கர்ப்பம் செத்து போயிருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன மாதிரி என்ன பண்ணார், ஈசாக்கை தந்தாரு. அதே போல கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறாரு. என் மூலியமா கர்த்தருக்கு பயந்த சந்நிதி வரப்போகுது. கர்த்தர் வாக்கு தந்திருக்காரு, இந்த பிள்ளை மறிச்சு போகாது, நீ இங்கே ஜெபத்துல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா போயிட்டு ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டார். பாஸ்டர் கிட்ட போனோடனே காலையில போனாரு. பாஸ்டர் வருவாரா பாஸ்டர் வெளியே வரல. என்ன பண்றது, வாட்ச்மேன் கிட்ட சொன்னா வாட்ச்மேன் போய் பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க அப்பா அப்படியே காத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு சமயத்துல அவர் ஆஃப்டர்நூன் ஏதோ ஒருக்காக வெளியே வரும்போது, என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் காலையிலேருந்தே வந்து காத்து கொண்டு இருக்கேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து இப்படி ஆயிடுச்சு, குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாஸ்டரையும் எங்க அப்பாவும் சேர்ந்து எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எங்க அம்மா இங்க ஜெபத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னா செய்வார், கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறாரு, என் சன்னதியை வந்து பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இந்த குழந்தை வந்து பிசாசு எடுத்துட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா ரொம்ப இருந்தாங்க. வந்துட்டாங்க, பாஸ்டரும் வந்துட்டாங்க, சிச்சுவேஷனை சொல்றாங்க. சரி ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வயிற்றுல அசைவே இல்லை, குழந்தை படுத்துட்டு இருக்காங்க, அசைவே இல்லை. பாஸ்டர் வராரு, ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. ஜெபிச்சுட்டே இருக்கும் போது கலாத்தியர் 3:13 எடுத்தீங்கன்னா, மரத்து தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டான் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார் அப்படின்னு கையில வச்சு சொல்லும் பொழுது, எந்த குழந்தை செத்துருச்சுன்னு சொன்னாங்க, அந்த குழந்தை துள்ள ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அசைவே இல்லை சொன்ன குழந்தை துள்ள ஆரம்பிச்சு. அவர் அப்படியே தபித்தாலே எழுந்திரு, எனக்கு எந்த பேரும் அதுக்கப்புறம் வைக்கல, அந்த பாஸ்டரே வச்சுட்டாரு. கலாத்தியர் 3:13 சொல்லி தபித்தாலே எழுந்திரு அப்படின்ட்டாரு. அது எங்க அம்மா பற்றியே இதை பேர் தபித்தால் தான். அதுக்கப்புறமும் சாத்தம் விடல, பயம் என்னன்னா இவளுக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு குறையோட தான் குழந்தை பிறக்கும். ஏன்னா குறை மாசத்துல பிறக்குது, 7ஆம் மாசத்துலயே பிறக்குது. ஸோ என்ன ஆகும், குறையோட தான் இது பிறக்கும் அப்படி. தேவன் உயிரை கொடுத்தவர், அவர் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் கர்த்தரை சார்ந்தே என்னோட தாயின் தகப்பனும் இருந்தாங்க. வெளியே அழகா 7ஆம் மாசம் வந்த கர்த்தர் என்னை கண்ணீர் மலையை போல தாயின் கல்வியில் பாதுகாத்து பத்திரமாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து கர்த்தர் இன்னைக்கு எனக்கு நல்ல ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து இங்க நான் நிற்கிறதே அவரோட கிருபை. எந்த குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, இது சரியா வளராது அப்படின்னு சொன்னாங்களோ, கர்த்தர் இன்னைக்கு எல்லாமே. நான் தான் என் வீட்லயே ஹைட்டு, என் தம்பி வளர்றதுக்கு முன்னாடி எல்லா ஹைட்னா என்ன பொண்ணு இவ்வளோ ஹைட்டா இருக்கா, இவ்வளோ. எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னை வளரவே வளராதுன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னா
அதை செய்வார். கர்த்தர் சொல்லுற வாக்குத்தம் தனித்தனியா உங்களுக்கு ஸ்பெஷலான ப்ராமிஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துருப்பார் கர்த்தர். அதுல உறுதியா தீர்க்கமா இருங்க. தடைகள் வரும், தாமதமாகும், அந்த தரிசனம் வந்து நிறைவேறாத படிக்கான சூழ்நிலையும் நன்றாகவே வரும். ஆனா கர்த்தர் நம்மளோட தேவன் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலானவர். என்ன ஸ்பெஷலானா, மனுஷங்களால இது வாய்ப்பே இல்லை, உனக்கு இது நடக்கவே நடக்காது, நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா. ஆனா கர்த்தர் சொல்லிட்டா நம்மளுக்கு நடக்குமானா, மனுஷங்க எது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்களோ, நான் தேவன் நம்மளோட ஸ்பெஷல் தேவன் சொல்லல, அதை தான் அவர் நடத்தி காமிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை நம்ம வணங்குகிறோம். கர்த்தர் உங்களுக்கான ஒரு தரிசனத்தை கொடுத்தாங்க, அந்த தரிசனத்தை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. எவ்வளோ நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வரலாம், ஃபுல் நெகட்டிவான பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கலாம், பட் இது நடக்காது, இது வந்து நிறைவேறாது, உன் வாழ்க்கையில் இது நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்து அது தாமதமானாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுவார். அவர் வர நேரத்துல 10 நிமிஷம் கூட அது டிலே ஆகாது, ஒரு செகண்ட் கூட அது டிலே ஆகாது. ஸோ நீங்க வந்து ரொம்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா உறுதியா இருக்கும். அதை என்னோட தாயும் தகவலும் செஞ்சாங்க. அப்போ அவங்களோட விசுவாசம் என்ன ஆச்சுன்னா, லோவா இருந்ததுன்னா என்ன இருக்குன்னே அந்த சிச்சுவேஷன் தெரியாது. இன்னைக்கு நான் இங்க நின்று பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்னோட அம்மாவோட வயிற்றுல கரு உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவருடைய கண்கள் என்னை கண்டது. ஆமென். கர்த்தர் எனக்கு குறித்த தரிசனம், எனக்கு குறித்த டெஸ்டினி, எனக்கு குறித்த பர்பஸ் முன்னாடியே கர்த்தர் எழுதி நிறைவேற்றி வைத்து விட்டார். ஸோ இப்படிதான் நான் பிறந்தேன். நான் பிறந்ததே ஒரு சாட்சி, அது சொல்லணும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். நெக்ஸ்ட் என்னோட டீனேஜ் ஏஜ்ல என் வீட்டிலே நான் தான் சரியான மக்கு, படிப்பறிவு வராது. 6வது படிக்கிற வரைக்கும் ஃபெயில், எல்லா எக்ஸாம்லையும் நான் ஃபெயில் தான். 6வதுலேயே நான் ஃபெயில் ஆவேன். ஸ்பெஷல் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைப்பாங்க, எனக்கு 6th கைடன்ஸ் கிளாஸ்ன்னு வைப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட கிளாஸ். என்ன கைடன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் நான் மக்கு தான். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிடுவேன். இங்கிலீஷ் சுத்தமாக பேச வராது, இங்கிலீஷும் புரியவும் முடியாது. இப்படி தான் நான் இருந்தேன் 6வது படிக்கும்போது. எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா படிப்பாங்க. அப்போ இது என்ன சுத்தமாக படிக்கல, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆகவே நீங்கள் தந்த குழந்தை தானே இது, படிக்காமல் இப்படி இருக்குது, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஒன்று நடத்துனாங்க எங்கள் ஸ்கூலில். அதில் 200 மீட்டர்ஸில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு. நான் ஓடி முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அப்போ தான் எல்லாரும் பாதி மீட்டரே வராங்க. என்ன இது, எங்கள் அம்மா இதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஓடுறத எல்லாரும் அவங்க பின்னாடி நிற்கிறது. ஓகே, இவளுக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸே அதில் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட 6th படிக்கும் போது நான் ஸ்போர்ட்ஸில் வந்து நுழைய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஃபுல் புது ஃபீல்டு. படிப்பு எல்லாரும் படிப்பாங்க கரெக்டா, பட் ஸ்போர்ட்ஸ் வந்து என் வீட்டுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு புது ஃபீல்டு. என்ன அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியாது, அதுக்கு என்ன மாதிரி வந்து ட்ரைன் பண்ணோம், எந்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ணோம் எதுவுமே தெரியாது. கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 6ஆம் கிளாஸ்ல இருந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கையை நான் ஆரம்பித்த உடனே எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமை உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. அந்த டைம் எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்த்தர் எங்களை அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை என்று சொன்ன வாக்குறுதியின்படி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் தெரியாதபடிக்கு கர்த்தர் அனுதினமும் எங்களை போஷித்தார். ஸோ 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னோட வாழ்க்கை அப்படியே ஸ்போர்ட்ஸ் போயிட்டே இருந்தேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் நேஷனல்ஸில் மெடல் பண்ண ஆரம்பித்தேன். 9th 10th 6th to 10th எனக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ரொம்ப என்னோட ஹார்ட்டில் பயங்கரமான வேதனை, கடினமான ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். வறுமை ஒரு சைடு, என் குடும்பத்தில் வறுமை ஒரு சைடு, என் மனநிலையே வந்து சரியில்லை. என்னால் ஒரு சில எந்த விஷயத்தையும் ஃப்ரீயாக யாரும் பேச முடியல, சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க எல்லாமே பாஷாக வருவாங்க. நான் ஆட்டோக்காரர் பொண்ணு இல்லையா, நான் எப்படி வருவேன்னா, இந்த ரோட்டில் நம்மளுக்கு பிளாட்ஃபார்மில் விற்கிற துணிமணி, ஷார்ட்ஸு, ஸ்லீவு இதெல்லாம் தான் நாங்கள் போய் வாங்குவோம். ஆனால் என் கூட ட்ரைனிங் பண்ணுறவங்க எல்லாருமே அடிடாஸு, நைக்கு, பூமா அப்படிதான் போட்டு வருவாங்க. எல்லாரும் காரில் வந்து இறங்குவாங்க. நான் சாதாரணமாக பஸ்லேயே போயிட்டு, பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. காலையில் பஸ்லேருந்து இறங்கினா நைட் தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா அந்த மதிய காசை
நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, எல்லாரும் என்ன எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க. வறுமை நிமிட கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? நீ எங்கள் கூடலாம் ஓடலாமா? நீ எங்களோட தகுதியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிண்டல் கேள்வி நிறைய அவமானப்படுத்தினாங்க. சுற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார வச்சுட்டு யார் பைத்தியம், நீ யார் பைத்தியம் அப்படின்னு கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன தான் காமிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜோக்கரான ஒரு பார்வையாக நான் தெரிஞ்சேன் எல்லாருக்கும். பைத்தியம் யாரு அப்படின்னா எல்லாரும் என் கவிதா தான் பைத்தியம், அவதான் பைத்தியம், அவதான் பைத்தியம். ஏன்னா பைத்தியம் தான் சில டைம் கூப்பிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு நல்ல சட்டையோ நல்ல ஷூவோ நல்ல ட்ராக்கோ போட்டு போயிட்டுனா இது எங்கே உனக்கு கிடச்சிச்சு, ஓசையில் கிடச்சி, அது எங்கள் அம்மா அப்பா தான் வாங்கி தந்துருப்பாங்க. ஆனால் இது உனக்கு யார் கொடுத்தா? உங்கள் அம்மா அப்பாவில் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரிஜெக்ஷனை பேசுவாங்க, நிறைய அவமானப்பட்டேன். அங்கே இருக்கிறதுனால என்கிட்ட கூட யாரும் பேசக்கூட மாட்டாங்க. இதை கூட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த 6th இருந்து 10th படிக்கிற வரைக்கும் நான் ஓகே அது எல்லாத்தையும் நான் விட்டுருவேன். கஷ்டமாக இருக்கும், பட் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு நம்மளுக்காக ஆட்டோ ஓட்டி நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லி நம்ம வந்து இந்த கஷ்டப்படுத்த வேணாம். நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி ஒரு கிறிஸ்துவலாக நான் இருந்தேன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து நான் பயபக்தியாக இருப்பேன். மண்டே டு ஃப்ரைடே ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக அத்லெட்டிக்ஸ் மேலே தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து சர்ச்சுக்கு போகிறோன்னா ரொம்ப ஜெபிச்சுட்டு பிரசங்கத்தை பயங்கரமாக கேட்டு அதை நோட் பண்ணி அதை ஒரு 10 பக்கத்துக்கு எழுதுவேன். 10 பக்கத்தில் எழுதி நோட் பண்ணி அப்படியே எடுத்துப்பேன். அதை ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டிப்பேன். சண்டே என்ன பிரசங்கம் எடுக்கிறாங்களோ அதை ஒரு வாரத்துக்கு வச்சு அப்படியே ஓட்டிப்பேன். இப்படி எல்லா சண்டையும் இப்படிதான் எனக்கு போச்சு. ரிலேஷன்ஷிப் வித் காட், வாக்கிங் வித் காட் அப்படின்னு ஒன்று என் வாழ்க்கையில் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவரிடத்துல எதா இருந்தாலும் சொல்லுவேன், பட் ஆனால் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சோம்னா கம்யூனிகேஷன் பண்ண தான் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். என் கம்யூனிகேஷன் என்னன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படி சொல்லி நான் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படி பேசினா இப்படி போயிடுவேன். அந்த மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப என்னை வந்து ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பொறாமை நாவி அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே என்னோட சீனியர். அவங்க நான் தான் இருக்கிறதுலே சின்ன பொண்ணு. எல்லாரும் என்னோட 2 வயசு பெரியவங்க, 3 வயசு பெரியவங்க, 5 வயசு பெரியவங்க, இப்படி தான் இருப்பேன். 5 வயசு பெரியவங்களோட ஈக்குவலாக கர்த்தர் என்னை ஓட வைத்தார். அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களை தாண்டி ஓடுறதுனால அவங்களுக்கு ஒரு ஜெலஸ். அதனாலேயே வந்து ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. நீ என்ன பண்ண போற, நீ என்ன செய்ய போற, நீ ஒரு பைத்தியம் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி ஓகே, பைத்தியம் சொல்றீங்களா? 10th படிக்கும் போது ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன், சண்டே சர்ச் சர்வீஸ். அப்போ வந்து திருவிருந்து கொடுக்குறாங்க. திருவிருந்து கொடுக்கும் போது நான் வந்து என்னையே அறியாமல் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவர் என்னை எல்லாரும் பைத்தியம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, உன்னை தாயின் கருவிலே ஆண்டவர் உன்னை பார்த்துட்டாரு, உனக்கான பர்பஸ் வச்சுருக்காரு, உனக்கான டெஸ்டினி வச்சுருக்காரு. எனக்கு என்ன பர்பஸ், எனக்கு என்ன டெஸ்டினி? ஏன்னா படிப்பில் வந்து நான் ரொம்ப இதுவாக ஸ்போர்ட்ஸ் சேர்ந்த உடனே படிப்பில் எல்லாத்துலேயுமே பாஸ். கர்த்தர் என்னை வந்து அவ்வளோ டேலண்டாக மாற்றிட்டாரு. 10th பாஸ், 12th 11th 12th எல்லாத்தையும் பாஸ். என்ன குறித்து என்ன பர்பஸ் வச்சுருக்கீங்க, என்ன குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா, பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழா நடந்துருக்கு. எல்லாரையுமே வந்து ஒரே என்னோட கண்கள் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். ஐயோ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நான் அழுகிறேன், ரொம்ப நான் அழுகிறேன். ஐயோ எல்லாரும் பார்த்து என்ன நினைக்க போகிறாங்க. ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அழுகிறேன். அந்த சமயத்தில் என்னை சுற்றி நம்மளை சுற்றி ஒரு பாடி கார்டு, பெரிய பெரிய பாடி கார்டு சொன்னா இப்படி பண்ணும்போது ஏஞ்சல்ஸ் நிற்கிறான். பேசிட்டு இருக்காரு அங்கே பாஸ்டர். கர்த்தர் உன்னை அழைத்தார், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நானே, நீ என்னுடையவர் அப்படின்னு சொல்லி அதை திட்டவட்டமாக தெரிஞ்சுதான் அந்த வார்த்தை கர்த்தர் எனக்காக பேசுறாரு. எனக்குரிய அந்த வார்த்தை அது நான் கேட்கும் போது என்னோட வாழ்க்கையில பயங்கரமான ஒரு விழிப்பு. நான் ஒரு டவுன்ஃபுல்லான ஒரு நிலைமையில இருந்தேன். என்னை வந்து எல்லாரும் இப்படி கேலி செய்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட ஃபேமிலி இப்படி இருக்கு, எப்படி நாங்கள் முன்னேற போகிறோம், இவ்வளோ பல நிறைய கன்ஃபியூஷன்ஸான தாட்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தை சொன்னோடனே எங்கே அவ்வளோ பெரிய விசுவாசம் அதனே தெரியல. கர்த்தர் பார்த்து
கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் 10வது படிக்கும் போது 11வது இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிட்டேன். எந்த கும்பல் வந்து என்னை பைத்தியம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சோ அந்த கும்பல் மத்தியில் கர்த்தர் என்னை முதலாவது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் செலெக்ஷன் ஆக வச்சார். வெறும் செலெக்ஷன் மட்டும் இல்லை, ஓகே செலக்ட் ஆகிட்டா என்ன மெடல் அடிக்க போறா, ஏதோ உன்னோட பெஸ்ட் ஓடிட்டு வா போதும், எல்லாருமே அதான் நினைச்சாங்க. நானே அதான் நினைச்சேன், என்னோட பெஸ்ட் நான் ஓடிட்டு வரணும், நமக்கு மெடல் அடிக்கலாம் வாய்ப்பு. ஏன்னா நான் பார்க்க எப்படி இருப்பேன்னா எல்லாமே கூட இருக்கவங்க மசிலாக இருப்பாங்க, டாப் மசில் ஆர்ம்ஸ் ஹீல்ஸ். நான் பார்க்கலாம் நான் என்னோட மசிலே லீன் பாடி தான். அவங்களுக்கு பார்க்கும்போது அது அப்படியே எல்லாம் பேசுறது, எனக்கு வந்து அப்படி ஒன்றுமே இருக்காது. அப்போ என் கூட ட்ரைன் பண்ணுறவங்க எப்படின்னா அப்போ ஃபாரின்லாம் எப்படி இருக்கும், சரி நம்ம பெஸ்ட்டாக ஓடிட்டு வருவோம் அப்படின்னு நான் இருக்கேன். கர்த்தரோட பிரயாணம் எனக்கு 10வது படிக்கும் போது தான் ஆரம்பிக்குது. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு போகிறது, எதானாலும் கொஞ்ச நேரம் அப்படியே வானத்தை பார்த்து பேசுவது, இந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருப்பேன். அப்போதான் என்னோட 10வது படிக்கும் போது என் பிரயாணம் கர்த்தரோட என்னோட பிரயாணம் ஆரம்பிச்சிச்சு. டெல்லிக்கு போயிட்டேன். கேம்ப் என்னை கூப்பிட்டாங்க, டெல்லியில தான் நடக்கும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டேன். அப்போ ஃபுல்லாக வந்து அங்கேயும் எப்படின்னா ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக டாமினெண்ட்டாக இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க ரொம்ப. எல்லாரும் வந்து இதுவா இது என்ன தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்குது ஓடாது இருந்தாலும் இது வந்து மெடல் அடிக்காது, ஏதோ ஓடும் செலக்ட் பண்ணியாச்சு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்ததுனால செலக்ட் பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில் வந்து ஒரு அங்கேயும் ஆண்டவரோட மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கூப்பிட்டு அடுத்த நாள் வந்து சர்ச்சுக்கு போகலாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஒரு பொண்ணும் 4 பேர் நாங்கள் சர்ச்சுக்கு டெல்லியில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்கு போகிறோம். அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு ரொம்ப இது எல்லாமே அங்கேயும் ஹீரோ பார்க்குறாங்க இங்கேயும் ஹீரோ பார்க்குறாங்க. நான் இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிட்டேன், மெடல் அடிப்பான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. எனக்கு ஏதாவது அன்னைக்கு பேசின மாதிரி ஒரு வார்த்தை மாதிரி எனக்கு நீங்கள் பேசுனேன் அப்படின்னு சொன்னால் நைட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் வந்து சொல்கிறாரு சர்ச்சுக்கு போனோம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே ஹிந்தியில் ஒன்றுமே புரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் அவர் பேசுகிறேன். மலையாளத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளத்தில் வந்து ட்ரைனிங் இருந்ததுனால மலையாள வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் புரியும். அப்போ அவங்க மட்டும் பிரசவம் எடுத்துருக்காங்க, ஹிந்தி மலையாளம் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி மலையாளம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஜெப வேலை வந்துச்சு. முழங்கால் எல்லாரும் முழங்கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்க சொன்னாங்க. ஆரம்பிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்ன நினச்சி தெரியல. 2 ராஜாக்கள் 6:16 2 ராஜாக்கள் 6:16 கர்த்தர் அப்படியே பேசுறாரு. நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். ஸோ நான் ஆக்சுவலாகவே பயந்தேன். ஏன்னா எல்லாருமே மசிலாக இருப்பாங்க, மசில் நிறையா இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்ல ட்ரைனிங் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கிறது கிடையாது, நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ ஃபாரினர்ஸ்னாலே நல்லா ஓடுவாங்க. இதுதான் என்னோட மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக சொல்கிறதுனால அவங்க கூட இருக்கிறவங்க பார்க்கணும், உன் கூட அதிகமான சேவையை நான் வச்சிருந்தேன். தைரியமாக போ. மறுபடியும் நான் வீடியோன் மாதிரி இல்லை எனக்கான வார்த்தையா, இது எனக்கான வார்த்தை இல்லையோ, எனக்கு மறுபடியும் இன்னொரு வார்த்தை தாங்க, ஒரு லாஸ்ட் கன்ஃபர்மேஷன் சொல்ல கேட்குறேன். கர்த்தர் நேரம் 1 யோவான் 4:4 போயிட்டாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, அந்த பயங்கரமா அது எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, பட் இதில் ரொம்ப பயங்கரமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறதிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் கர்த்தர் தாயும் தந்தையும் உண்டாகும் முன்பாகவே அவரை தெரிந்து கொண்டார். ஸோ அவரால் தான் இந்த பூமியில அவரோட கருணையிலே அவரால் தான் உண்டாயிருக்கிறேன். நீ பயப்படாத, நீ திகையாத, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் என்னோட இருக்கிற தேவன் பெரியவர், உன்னோட இருக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உன்னோட இருக்கிற தேவன் பெரியவர், தைரியமா நீ போ அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப மெகா சேஃப்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நான் ஹாங்காங் போயிட்டேன், ஃபாரின் கூட்டு போயிட்டாங்க, 10 நாள் கேம்ப் முடிச்சு. அப்போ கிட்ட எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அவங்கவுங்க பிளஸ் பண்ணி அந்த இந்தியன் கோர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கூட எனக்கு கிட்ட கொடுக்கும் போது ஒரு
அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. என்னோட இந்தியன் டீமுக்குள்ள ஒருத்தர் மேல இவங்க தான் மெடல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? கர்த்தர் நான் நினையாததுக்கும் நான் கேட்பதுக்கும் அதிகமாய் கர்த்தர் எனக்கு செஞ்சாரு. கர்த்தர் இன்டர்நேஷனலை செலக்ட் பண்ண மாத்திரம் இல்ல, எனக்கு 2 கோல்ட் மெடலை கர்த்தர் தந்தார். நான் ஒன்று தான் கேட்டேன், ஆனா கர்த்தர் 2 தந்தார். யார வந்து மனுஷங்க வந்து இவங்க எல்லாமே தகுதியானவங்க, இவங்க வந்து இதுக்கான இவங்க மூலியமா நமக்கு இது வரும் மனுஷன் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை கர்த்தர் மட்டும்தான் பார்க்கிறார். ஸோ மனுஷன் வெளிப்புறையோ அவுட் சைடையோ பார்ப்பான், ஆனா கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தார்னா அது மாறவே மாறாது. ஸோ தேவனுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ தடைப்படவே படாது. கர்த்தர் சொல்லிட்டாங்க அது சரி, கம்பல்சரி அது செய்வார். அது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு அது செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல இருக்கணும். கர்த்தர் யாரெல்லாம் மெடல் அடிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க என்ன மெடல்னா சில்வர் மெடல் போயிட்டாங்க. அவங்க கோல்ட் மெடலே அடிக்கல அது தெரியும். ஆனா என்ன வந்து அவங்க புறக்கணிச்சாங்க, இது வந்து ஓடாது, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஓடாது அப்படின்னு சொன்னது. கர்த்தர் எல்லாத்தையும் அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலா மாற்றி கொடுத்தாரு. யார் யார் என்ன இழிவா நினைச்சாங்களோ, யார் யார் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் தேசத்துக்கு 1 இல்ல 2 கோல்ட் மெடலை கர்த்தர் அடிக்க வச்சார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவர். அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஸோ நம்மளுக்கு அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன வாக்குத்தத்தம், நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ் அவர் ரொம்ப உறுதியா இருக்கும். எனக்கு அதான் கற்றுத்தருக்கு கடவுள் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். டெய்லி ஒரு வார்த்தை கொடுப்பார். அவரோட சேர்ந்து இப்படி வந்து என் பிரயாணம் ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சு கர்த்தர் சொல்லுவார், இந்த வசனத்தை எடுத்து படி, இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்து படின்னு சொல்லும்போது அன்றைக்கான மண்ணாவை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. அதை வந்து உறுதியா புடிச்சுக்கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கர்த்தருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவனோட லைஃப் எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். அந்த லைஃப் நம்மளால வந்து நேச்சுரல் ஐடியாவை நம்மளால பார்க்க முடியாது. பட் அதை நீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலம்ல பார்க்கும்போது கர்த்தர் பெரிய நம்மளுக்கான வைக்கிற திட்டம் நோக்கம் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது, we are spiritual beings. Amen. கர்த்தரோட உறவுல இருந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஹியூமன் பீயிங் என்ற ஒரு கான்செப்டை நீங்க எடுத்துருங்க. நம்மளாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். ஸோ இப்படிப்பட்ட நான் உடனே இந்தியாவுக்கு திரும்பின உடனே எல்லாம் அதிசயமா, ஐயோ இந்த பொண்ணா இவெல்லாம் செய்ய போறானா அப்படின்றத கண்களுக்கு மத்தியில கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஸோ இப்படிதான் என் லைஃப் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா போச்சா? ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க, ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா போச்சானா? இல்லை, உண்மையை சொல்லணும். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப மோசமா போச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, 6வது படிக்கும் போதுலேருந்து 10வது வரைக்கும் எனக்கு ரொம்ப நான் டிப்ரெஷன்ல தான் இருப்பேன். ட்ராக்குக்கு வரும்போது ஃபோக்கஸ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட 10th ஆஃப்டர் 10th 11th அப்புறம் ரொம்ப என்னோட டாலரேட் கூட பண்ணிக்க முடியாத பல சிச்சுவேஷன், பல சூழ்நிலை வந்து எனக்கு எதிராக வந்தது. ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து 6th நான் சொன்னேன், 6th 10th 11th. ஸோ 10th வந்து என்னோட பயணம் அப்போ தான் கர்த்தர் ஆரம்பிக்குது. அப்போயே வந்து கர்த்தர் எனக்கு சில பல சாத்தானுடைய சூழ்ச்சிகள், எதிராளி நம்மளுக்கு வர எப்படி வரான், ஏது வரான், எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அது ஒவ்வொரு நாளே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இன் 6th 7th 8th நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் ரேட் பை மை கோச். Not 1 time, not 2 time, not 3 time, multiple times. ஸோ இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. இது வந்து சரியா தவறா? ஏன்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன், ஏன்னா நான் நல்லா பண்ணுறதுனால நேஷனல்ஸ் பண்ணதுனால எனக்கு ஃபுல்லாக ஓடி கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் போக மாட்டேன். எனக்கு எங்கே போய் யார்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல, என்ன பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருந்தேன். 10வது படிக்கும் போது அதை எதிர்த்து நிற்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தா. எதிர்த்துனா 11வது எதிர்த்துனா 12வது எடுத்தா. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக முடியல, என்ன பண்ணுறது. ஸோ காட் எனக்கு ஒரு கரையத்தை கொடுத்தாரு, வெளியே வா அவங்களுக்கு சொல்லிட்டு. அது எதிர்த்து நின்று வெளியே வர ஆரம்பித்தேன். வெளியே வர ஆரம்பிச்சோடனே என் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஃபுல்லாக என்ன ஆரம்பிச்சுன்னா பரவ ஆரம்பிச்சு.
பேசிட்டு இருந்த என்ன, இவ ஒரு ஏழை, இவ ஒரு வைத்தியம் அப்படின்னு பேசிட்டு இருந்த என்ன, அதையும் தாண்டி நம்ம மக்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா பயங்கரமா பேசுவாங்க. ஸோ காசிப், எக்ஸ்ட்ரா காசிப் பேச ஆரம்பிச்சாங்க. என்னோட 20 வயசுல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னோட வாழ்க்கை என்ன எவ்வளோ வந்து உயரத்துல பறந்தனும் அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. எங்க குடும்பத்துக்கே அது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னால இந்த உலகத்துடைய பேச்சுகள் எதுவுமே தாங்க முடியல. என்னோட நல்லா பேசினவங்க எனக்கு ஒரு மாதிரி பொய் சாட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படவே இல்லை. பொய் சாட்சிகள், எனக்கு விரோதமாய் பொய்யான விஷயங்கள், என்னை பத்தி தப்பா நான் எதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கேரக்டர் அசாசினேஷன் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் லைஃப்ல எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொஞ்சம் விட்டு கட்டா போதும். நம்ம உலகம் என்ன பண்ணோம்னா கை கால் மூக்கு எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லா கிரியேட் பண்ணி இது பண்ணிடும். அது எனக்கு ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தாக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க பேசின பேச்சுகள் எல்லாருமே எனக்கு தாக்க ஆரம்பிச்சு. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். என் ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டெம்ப்ட் அது. மாடிக்கு போயிட்டு ஆண்டவரே எல்லாரும் என்னை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் கேரக்டரே ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. பீப்புள் ரொம்ப என்ன பண்ணுறாங்க. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டான். ஏன் இது வந்து நீ இப்படி இருந்துட்ட, ஐ மீன் நீ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னால என்ன முன்னேற விட மாட்டாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாருமே யாரெல்லாம் நான் நம்பணும் அவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் சொன்னாங்க. என் கூட பேசலை பழகலை, என்னை விட்டுட்டு அவங்களோட கெரியர் தான் முக்கியம், உனக்கு நான் இருப்பேன், என்னன்னாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் என் சின்னதாக ஆச்சுன்னா கூட விட்டு என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. ஸோ நோபடி a single person ready to give me a training. நான் 5 வருஷம் ட்ரைனிங் பண்ணாமே இருந்தேன். யாரெல்லாம் வந்து ட்ரைனிங்க்கு வா, ட்ரைனிங் என்கிட்ட வந்துருன்னு சொன்ன மனுஷங்க எல்லாருமே ட்ரைனிங் சாமி என்கிட்ட வந்துடவே வந்துடாது, உங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் ஃபுல்லாமே என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அசோசியேஷன் வந்து என்னை தூக்கி வச்சு இவன் வந்து இந்தியாவுக்காக 2 மெடல் அடிச்சிருக்கான்னு சொல்லிச்சோ அந்த அசோசியேஷன் முழுவதும் என்னை என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்டுக்குள்ள கூட என்னை சேர்க்கல. பாருங்க எப்படி இருக்கும்னு அந்த கட்டத்தை நான் சொல்லும் போது நீங்க உங்களோட சிச்சுவேஷன் வந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ அது என்னால் வந்து டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தான் என் லைஃபு அப்படின்னு வந்து நான் இருந்தேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், அடுத்த இன்டர்நேஷனல் போகணும், அடுத்த நேஷனல் போகணும். என்னை யாராவது ட்ரைனிங் கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும். என் பொட்டென்ஷியல் வெளியே கொண்டு வரேன். யாருமே ட்ரைனிங்கும் கிடைக்கல. எல்லாரும் தவறாக மட்டும்தான் பேசினாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு, எல்லா ஃபீலும் ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க, ஒரு குறையுள்ள மனுஷி போல தான் பார்ப்பாங்க. இவன் வந்து அப்படி போல, இவன் வந்து இப்படி போல, என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோ ஒரு குறைகளானது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட பேசுவோம், உனக்குலாம் இவளுக்குலாம் கல்யாணமே ஆகாது, எவனும் வந்து இதில் கட்ட மாட்டான். என் நண்பர்களையும் கூட எவ்வளோலாம் பழகுனாங்களோ ஷீஸ் நாட் வர்ஜின் அப்படிதான் எல்லாரும் பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு என்ன ஆரம்பிச்சிச்சு, அந்த காசிப் நான் கேட்க 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 சில விஷயங்கள், இந்த பைத்தியம், இந்த என்னோட வாழ்க்கையை பற்றி தவறாக பேசுறது, ஐ எம் நாட் வர்ஜின், இந்த மாதிரி சொல்லும்போது என்னோட இந்த தாக்கம் வந்து எனக்கு ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு என்னோட லைஃப்ல. என்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் நிஜமாலே பைத்தியம் போல என்னமோ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராமடைஸ்டான ஒரு லைஃப்ல நான் தள்ளப்பட்டேன். 5 வருஷமா என்னால் வந்து 2-3 வருஷமா என்னால் அது வந்து வெளியே வர முடியல. வீட்டில் இருட்டிலே இருப்பேன், பெட்ரூம்லே இருப்பேன். எங்கள் அம்மா வந்து சாப்பாடு தருவாங்க, வா ஏந்து வா வெளியில வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏந்து என்னால் வர முடியாது. நான் அப்படியே அதை நினச்சி அது நடந்ததை நினச்சி ஐயோ நம்ம அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அப்படியோ நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாமே, அவ்வளோ நினச்சி நம்ம தப்பு பண்ணுமா, இப்படின்னு நிறைய எனக்குள்ளேயே ஒரு ஆக்கினையாக நானே தீர்த்துப்பேன். அப்படிதான் நான் இருந்தேன். சரி எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், கடைசியாக ஒரு டைம் மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நம்ம சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாடிக்கு போகிறேன். சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போகும்போது சரி ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே நான் வந்து போராடுகிற இந்த பேட்டில் வந்து யாருமே பார்க்கல, எல்லாமே வந்து பீப்புள் ஆர் ஜட்ஜிங் மீ. என்னோட அவுட் சைடோட லுக் வச்சு என்கிட்ட யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணவங்க யாருமே என் கூட க்ளோஸாக பழகினாங்கன்னா கிடையாது. க்ளோஸாக பண்ணவங்க அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கதையா. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதுதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சாவ போகிறேன்,
இதுக்கு மேலே இந்த லைஃப் எனக்கு வேணாம், என்னை எல்லாருமே ரொம்ப தவறாக பேசுகிறாங்க, எனக்கு நான் என்ன தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அழுது ஜெபிச்சுட்டு இருக்கேன். பைபிளில் ஒரு பெரிய காத்தடிக்குது. நான் வந்து டெரஸில் இருக்கேன், பெரிய காத்தடிக்குது, பைபிள் இப்படி இருக்கு. ஸோ ஏன் இவங்க பைபிள் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இதை கொண்டு வந்தேன். ஸோ இப்படி வச்சுருக்கேன், அப்படியே இந்த பைபிள் பொருளுது, அது பாட்டு பொருளுது. எப்போவுமே காத்தடிச்சா அது பொருளும் கரெக்டாக, அந்த மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து ஒரு வசனத்தில் மட்டும் அவ்வளோ காற்று அடிக்குது, ஆனால் வந்து அது பறக்கவே இல்லை. எந்த வருஷம்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆவது வருஷம். அதில் அப்படியே போய் நின்றுச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எப்படி ஆண்டவரே இவ்வளோ காற்று இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ காற்று அடிக்குது, இந்த வசனத்தில் மட்டும் உறுதியாக நின்றுனே இருக்குது, என்ன ஒன்று எடுத்து படி, அந்த வசனத்தை எடுத்து படின்னு சொன்னோடனே 15ஆவது வசனத்தில் மட்டும் ஒரு வெளிச்சம், அது மட்டும்தான் ஷார்ப்பாக என் கண்ணில் தெரிஞ்சிச்சு. கர்த்தர் என்னை பார்த்து சொன்னா, இதான் உன்னை பார்த்து தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறாய். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் உனக்கு வரக்கூடாது. நீ ரிஜெக்டான பர்சன் கிடையாது, நீ தனியான பர்சன் கிடையாது, உனக்கு நான் இருக்கேன். என்னுடைய நாமத்தை நீ போய் பல தேசங்களுக்கும் பல நாட்களுக்கும் உன்னோட வாழ்க்கையை செஞ்ச அற்புதமான விஷயங்களை நீ பல தேசங்களை போய் அறிவிக்கணும். அதன் மூலியமா அவங்க தொடப்படுவார்கள், அதன் மூலியமா ரட்சிப்பின் வாசலுக்குள்ள வருவாங்க. அதுக்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ இந்த மாதிரி செய்யாத, நீ இந்த மாதிரி பண்ணாத, நீ என்னுடையவள், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்படி பேசும் போது டேரக்டா நான் எப்படி பெறலன்றதை ஞாபகப்படுத்தி வச்சேன். நாடு நீ இப்படிதான் இவ்வளோ சிச்சுவேஷன்ல இருந்தும் நான் உன்னை கைவிடவே இல்லை. ஒரு தரிசனம் நிறைவேற்றத்துக்காக நீ பிறந்தே இந்த உலகத்துல. ஸோ நீ இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஸோ உன்னை அழைத்த தேவன் நானே. மறுபடியும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சர்ச்ல பேசும்போது கர்த்தர் தான் சொன்னாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை அழைத்த தேவன் நானே. அதே நெக்ஸ்டா ஒன்று சொன்னாரு, என் நாமத்தை நீ போயிட்டு அறிவிக்கிற பாத்திரமாக நான் உன்னை மாற்றுவேன் அப்படின்னு நெக்ஸ்டா சொல்லும்போது எனக்கு வந்து ஒரே அழுக. ஐயோ ஆண்களை இப்படி நேசிக்கிறீங்களா? யாருமே ஒருத்தர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நினைச்சு இப்படி போய் ஃப்ரீயா பேசினா எனக்கு ஓடிடுவாங்க, அவங்களுக்கு மேல ஏதாவது வந்துட போதும், அவங்க மேல பழி ஏதாவது வந்துட போதும், அவங்க ஏதாவது கொஸ்டின் பண்ற போறாங்களோ அப்படின்னு. ஆனா இவங்கிட்ட நான் ரொம்பலாம் பேசல. நான் அவ்வளவுதான், இன்னைக்கு நான் சாக தான் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன்னா 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் தான் பேசுறேன். அதுக்குள்ள காத்து அனுப்பிச்சு விட்டார் ஆண்டவர். இந்த வசனத்தை காமிக்கும் போது நான் அழுகிறேன், ஆண்டவரே இவ்வளோ அழகா என்ன நேசிக்கிறீங்களா? யாருமே நேசிக்கலையே, எவ்வளோ அருமையா நேசிக்கிறேன். எல்லா உலகத்துக்கு நான் எப்படி தெரிஞ்சேன், நான் ரொம்ப இழிவா தெரிஞ்சேன், நான் ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சேன். ஆனா நீங்க என்ன எப்படி பாக்குறீங்களோ உங்களுடைய குமாரத்தியாக என்ன பாக்குறீங்க. உங்களோட நாமத்தை அறிவிக்கிறதுக்காக என்ன நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னால அந்த அன்பை விவரிக்கவே, இப்ப நான் பேசினா கூட அந்த அன்பை அதை சொல்ல முடியாது. Each and every person என்கவுண்டர் பண்ணணும் தனிமையா. ஸோ நம்மளோட கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்றது கிடையாது. எங்க அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க, நாங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க தனிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட நீங்க செலுத்த வேண்டும். தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு கர்த்தர் பகிரங்கமா ஒரு என்கவுண்டர், அன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் அப்படி பேசினார். அன்னையில இருந்து கர்த்தர் வந்து என்ன, அதுக்கப்புறம் காசிப் பேசினாங்களா இல்ல அதுக்கப்புறம் பேசலையா அப்படின்னா அதுக்கப்புறமும் பேசினாங்க. காட் என்ன சொன்னார்னா, உன்னோட எவ்ரி கர்ஸ், எவ்ரி ரிஜெக்ஷன், எவ்ரி பாவர்ட்டி எல்லாத்தையுமே நான் வந்து சிலுவையில சுமந்து முடிச்சிட்டேன். இந்த உலகத்தையும் உனக்கு காலின் கீழே நான் போட்டிருக்கேன், அதை நீ ஆண்டு கொள்வாய். உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், அத்தாரிட்டியை கொடுத்துருக்கேன். உனக்கு நான் வந்து ரெசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் உனக்குள்ள கொடுத்துருக்கிறேன். நீ ஃபியர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி சங்கீதத்துல 139 தடவை படிச்சோம்னா பிரமிக்கத்தக்கதாக நம்மளை உருவாக்கினாங்க. ஒரே மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டேங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிபடி ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வந்து அவருடைய லைட்னஸ் செதுக்கி இருக்கிறார். ஆமென். சோ நீ வந்து ஃபியர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி
நீ உருவாக்கப்பட்டிருக்கிற, உன்னை குறிச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கிற, நீ நினையாததற்கும் மேலான ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிற. ஸோ நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆமென் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அன்னையில இருந்து வாட் ஐ டிட்னா கர்த்தர் எனக்கு சொல்லி, பிகாஸ் அது ஒரு பெரிய என்கவுண்டர் என் வாழ்க்கையில. 20 வயசுல கர்த்தர் பயங்கரமா அவரோட ஆவியை அனுப்பி பெந்தகோஸ்து நாட்கள்ல எப்படி அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்களோ, 5000 பேர் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. மேல் வீட்டு அறையில ஒரு ஆவி இறங்கின போது 5000 பேர் மேல ரட்சிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி என்னோட மாடியில நான் இருக்கும் போது நான் அன்னையோட நான் காலி அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா கர்த்தர் அதை திருப்பி போட்டான். என்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன். ஆனா கர்த்தர் சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழைய எல்லாம் புதிதாகின. நம்ம என்னது, நியூ கிரியேஷன். பழைய எல்லாமே புதுசாயிடுச்சு. நீ இப்ப நியூவா கிரியேட் ஆயிருக்க, நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நியூவான பொண்ணா இருக்க. இதுக்கப்புறம் காசுக்கு வந்துச்சு. எஸ், கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒர்க் அவுட் பண்ண மாதிரி யாரும் தரலன்னா என்ன, அத்தனை வருஷம் பண்ண ஒர்க் அவுட்டை நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் என்னை நடத்துவாரு. கர்த்தர் என்னை எனக்கு சாட்சியாக மாற்றுவாரு. என்னை பல தேசங்களுக்கு கொண்டு போவாரு, பல இடங்கள்ல கொண்டு போய் சாட்சி சொல்ல வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் ஒண்ணுதான் அந்த நாள்ல எனக்கு இருந்துச்சு. தரிசனம் மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தர் பேசின வார்த்தை மட்டும்தான் எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட 5-6 வருஷமா அது மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். அந்த தரிசனத்தை மட்டும் தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் பண்ண கிரவுண்டுக்குள்ள என்ன விடல. நான் இப்படி ஓடுவேன், என்னை பத்தியே சவுண்டா பேசுவாங்க, என்னை பத்தியே சவுண்டா தவறா பேசுவாங்க. ஆனா இந்த டைம் எப்படி கர்த்தர் என்னை கையாள வைத்தார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னை பத்தி காசு பேசுவேன். எனக்கு தெரியும் போது, அம்மா நான் போனேன், அந்த இடத்துலயே நான் போனேன், எனக்கு பிடிக்கல, என்ன அவங்க மாறி பேசுறாங்க, ரொம்ப வியர்டா, எனக்கே வியர்டா இருக்கும், அவங்க என்னை பத்தி பேச வியர்டா இருக்கும். பட் ஆனா இந்த டைம் என்னை காசு பண்ணாங்க, எல்லாரும் பேசினாங்க. அவ அவ பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டா. ஷீஸ் காட் பிரெக்னென்ட். இவ்வளோ நாள் தான் கிரவுண்டுக்கு வரல, இப்படி அப்படி சொன்னா. அவ ஒரு மோசமான பொண்ணு. ஆனா ஆண்டவர் அவங்க அப்படி பேசும்போதே கர்த்தர் எனக்கு என்ன பேச தெரியுமா? ஏசாயால, யூ ஆர் ப்ரீஷியஸ், யூ ஆர் ஆனர் பை மை சைட். அவரோட கண்களுக்கு நான் ப்ரீஷியஸா தெரிகிறேன், அவருடைய கண்களுக்கு நான் ஆனரா தெரிகிறேன். புறாவை போல் அழகுள்ளவள் நீ. நம்ம யாருமே நம்மளை நேசிக்கிறவங்களை கூட அந்த கவிதை மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டாங்க. கர்த்தர் ஆனா சொன்னாங்க, புறாவை போல் அழகுள்ளவள் நீ. உன் கண் புறாவை போல அழகா இருக்கிறது, நீ தேனிலும் இனிமையானவள். கர்த்தர் வார்த்தையில எப்படின்னா என் கூட ரொமான்ஸ் பண்ணுவார். கர்த்தர் இடத்துலதான் எனக்கு பாதி நேரம் இப்படிதான் போச்சு. இப்படி பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் காசு பண்ண காசு பண்ணிக்கோங்க. கர்த்தர் எப்படி பாக்குறாரு தெரியுமா? நீங்க என்ன காசு பண்ணல, என்னை பத்தி தவறா பேசுனீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க போய் சாட்சி சொல்லிட்டீங்கன்னு நினைச்சீங்க. ஆனா நீங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணிருக்கீங்க? நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். நீங்க எனக்கு பண்ணல, அது எனக்கு ஆதாயம். ஆக்சுவலா ஒருத்தவங்க நம்மள இப்படி கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாது, நம்மளுக்கு ஆதாயம். கர்த்தர் அதை அப்படியே மாத்திடுவார். அதான் 1 கொரிந்தியர்ல சொன்னாரு, தூசி குப்பை அப்படின்னு எண்ணப்பட்டவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் உயர வச்சிருவார். வாழ்க்கை சாம்பலாக இருந்துச்சு, கர்த்தர் அதை சிங்காரமாக மாற்றினார். ஒளி இல்லாம இருந்துச்சு, ஆனா கர்த்தர் ஒளியா அதை மாற்றினார். கர்த்தர் எப்படி பண்ணானா, நம்ம இந்த உலகத்துல நம்மள பைத்தியம் சொல்லுவாங்க, ஆனா கர்த்தருக்கு பைத்தியக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஞானிகளை வைக்கப்படுத்த பேதையை தெரிந்து கொண்டார். பலம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்க, சோ அவங்களை வைக்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை வைக்கப்படுத்த அவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக? அவர் மகிமைப்படுவதற்காக. என்னோட திறமையோ, என்னோட தாளந்தோ, என்னோட பெர்ஃபார்மன்ஸோ, என்னோட ஆர்ட் ஒர்க்கோ, என்னோட ரிலேஷன்ஷிப் காட் ஆனோட பேசுறேன், ஆனோட பழகிறேன் அப்படின்றதுக்கோ இல்லை. அதனாலேயும் அவர் செய்யல. கர்த்தர் நினைச்சா கழுதையை கூட பேச வைக்க முடியும். ஆமென். அதெல்லாம் கர்த்தர் அங்க வெளிப்படுத்துறார். கர்த்தருடைய மகிமை சீனா மலையில மோசே இறங்கும், கர்த்தருடைய மகிமை அவன் மேல ஜனங்களால பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மகிமை அவன் மேல. அவன் சொன்னான், இந்த மாதிரி இல்ல ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தவுமா இருக்கிறேன், என்னால எதுவுமே பண்ண முடியல.
அன்னைக்கு ஆக்சுவலா கிவ் அப் பண்ணியிருந்தா பல அதிசயங்கள் ஆக்சுவலா அந்த 40 வருஷத்துல அவங்க பார்த்தாங்க. செங்கடலை 2ஆக பிளந்தார்கள் கர்த்தர். யோர்தான் என்ன பண்ணாரு? புயலாக மாற்றினார். எரிகோ மதில் அது இப்படியும் விழல அப்படியும் விழல. இப்படி விழுந்திருந்தா அங்க இருந்தா அடிச்சு விழுந்துருப்பாங்க. நம்ம மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. எதையுமே அதிசயமா இருந்தா அதிசயமே இல்ல, இது இப்படிதான் ஆச்சு அது அப்படிதான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் என்னதான் பண்ணாரு? எரிகோ மதில் விழும் போது இந்த சைடும் இல்லல இந்த சைடு அது பூமிக்கு நேராக கீழே போயிடுச்சு. அது யாரால சாத்தியமா இருக்கும்? மனுஷர்களால் சாத்தியமா இருக்கும்னு நினைச்சிட்டீங்களா? கர்த்தர் மட்டும்தான். ஆமென். அன்பான அற்புதமாய் கர்த்தர் வந்து ஒவ்வொரு உன்னோட முற்பிதாக்களை பாரு, நான் எப்படிதான் உன்னை நடத்தினேன், நான் அதே மாதிரி உன்னை நடத்தினேன். ஈப்ரூஸ் 11ல படிச்சீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பல பேரை கர்த்தர் சொல்லுவார். நோவா, ஏனோக்கு எல்லாரும் பத்தியும் கர்த்தர் வந்து அவங்க விசுவாசத்தினால நிறைய சுகரிச்சு கொண்டாரு. நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். நம்ம இந்த நேச்சுரலா பார்க்கும்போது அது நடக்க முடியாம இருக்கலாம், அந்த காரியம் வாய்க்காம இருக்கலாம், இல்ல நடக்காதுன்னு இருக்கலாம். பட் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலுடைய கண்கள்ல நீங்க பார்க்கும்போது அது நடந்துச்சுன்னு டிக்ளேர் பண்ணுங்க. எது பண்ணாலும் முடிஞ்சிச்சு. கர்த்தர் எனக்கு செய்து முடித்தா, கர்த்தர் எனக்கு பண்ணி முடிச்சிட்டாரு. பிகாஸ் யெகோவா நிசி நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஜெயம். நம்மளோட தலையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? ஜெயம் கொண்டவர்கள். எங்க போனாலும் ஜெயம் தான். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்திற்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் have a heavenly calling, heavenly purpose. கர்த்தருடைய கிங்டம்க்கு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான ஒரு மந்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு பெரிய மந்தையை வைத்திருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு டெஸ்டினி தெரியல, பர்பஸ் தெரியலன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கும் போது கர்த்தர் வந்து நான் கிரவுண்டுக்கு போச்சு காசிப் பண்ணாங்க, எதுவுமே என்ன அணுகவே இல்லை. ஸோ சாத்தான் சொல்லுவான், நீ இப்படிதான், நீ வந்து வேலைக்கு ஆக மாட்டேன், நீ அப்படிதான். சில டைம் நான் தனியா இருக்கும் போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நீங்க சொன்னபடி நான் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆண்டவரே, ஆனா இது நடந்திருக்க கூடாதுல்ல, இது இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி மாறி போல அப்படின்னு சொல்லும் போது சாத்தான் என்கிட்ட வந்துட்டே இருப்பான். அதை வந்து நான் அந்த ஈவில நம்மளால பார்க்கும்போது இல்ல, கர்த்தர் என்னை நீதிமான் என்று அழைத்திருக்கிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், அவரை வந்து என்னை ரொம்ப அன்கண்டிஷனா லவ் பண்றான்னு நான் சொல்ல அவன் என்ன பண்ணுவான்? பேக் அடிச்சு அவன் போயிட்டே இருப்பான். ஸோ நம்ம என்ன டிக்ளேர் பண்றோம், நம்ம வாயிலிருந்து என்ன அறிக்கையிடணும், அது ரொம்ப முக்கியம். விசுவாச வார்த்தைகளை மட்டும் அறிக்கையில பழகணும். உங்க சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நம் தேவன் சிச்சுவேஷனையும் சர்க்கம்ஸ்டான்ஸையும் ஒரு நிமிடம் இப்படின்றதுக்குள்ள மாத்திடுவார் கர்த்தர். ஆமென். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். கர்த்தர் என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட சாட்சியை வந்து நான் அநேக இடத்திற்கு வந்து நான் உபயோகப்படுத்த வைக்க போறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ பண்ணி கொண்டு இருக்கிறத நீ பண்ணிட்டே இரு, நான் உன்னை நடத்துறேன், அதாவது காலத்துல ஏற்றியா நான் உனக்கு தருவேன், நேர்ச்சியா உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். என்ன மேனிஃபெஸ்ட்னா, பெரிய க்ரௌட் இருக்கு, கர்த்தர் வந்து அங்க எனக்கு செய்த அற்புதங்கள், எனக்கு செய்த அதிசயங்கள், என் வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்கும் வந்து உலகத்தின் காரியம், உலகம் முழுவதும் என்னன்னா பாவம், உலகம் முழுவதும் ஒரு டார்க்னஸான வேர்ல்ட்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஸோ அதை ரோமர் 12:2 do not be conformed to this dark world but you transform by renewing the mind. உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். எதனால? வார்த்தையால புதிதாக்கப்பட வேண்டும். ஸோ என்ன பண்ணுவேன்? அப்படி என்ன குறிச்சே சாத்தான் வந்து நீ அப்படி நீ இப்படி ஒரு ஆள் என்னை பற்றி பேசும்போது என்ன எப்படி அதை கையாளுவேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு வந்து எக்ஸ்கியூஸ் மீ கர்த்தருடைய வார்த்தை என்னை எப்படி பார்க்குது, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், இந்த உலகத்திற்கு எதுக்கு என்னை அழைத்திருக்கிறார், நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் வந்து ஏதோ தானோ இங்க நான் பிறக்கல, நான் விசேஷித்தமானவன், இந்த உலகத்திற்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விமன் ஆஃப் காடா நான் மாற போறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வந்து ஃபியூவல் மாதிரி போட்டுட்டே இருக்கேன். ஸோ டோன்ட் லிவ் இன்
கர்த்தர் எப்பொழுதும் உங்களை குறித்து எனக்கு திட்டமே இல்லைன்னா சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை வைத்திருக்கிறார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஸோ அதை நம்ம பொசஸ் பண்ணணும்னா we should let that pass. பாஸை விட்டுட்டு முன்னேற ஆரம்பிங்க. இமோஷனலான பவர், இமோஷனலி எந்த பவரும் நீங்க கொடுக்காதீங்க. இமோஷனலா இருக்கும், நம்மளுக்கு சில டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் இமோஷனலா நீங்க வீக் ஆகக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுது? சாத்தான் வந்து நம்மளை எப்ப வந்து நம்ம இவளை எப்ப காலி பண்ணலாம், இவளோட வாழ்க்கையை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் இருக்கிறான். ஸோ அந்த மூமெண்ட்ல என்ன பண்ணணும்னா ஆர்மர் ஆஃப் காட் எஃபிஷியன்ஸ்ல பார்க்குறோம் நம்ம. அதில் வந்து ஆர்மர் ஆஃப் காட் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். இது எப்போதும் மார்னிங் எழுந்த உடனே நீங்க இந்த வசனத்தை படிங்க. எப்பொழுதும் எழுந்த உடனே இந்த ஆண்டவர் எனக்கு இதை தாங்க அதை தாங்க. இன்னைக்கு என்னை பயன்படுத்தி எத்தனை பேர் தொட போறீங்க? நான் யாருக்கெல்லாம் இன்று உதவியாக இருக்க போகிறேன்? ரட்சிப்புக்குள்ளாக நடத்த நான் யாருக்கெல்லாம் உதவியாக இருக்க போறேன் ஆண்டவரே? அதை நான் வந்து இன்னைக்கு நான் செய்யணும். சம்மன் பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. நான் சரண்டர் பண்ணிட்டேன். என்னோட லைஃப்ல ஃபுல்லா கொலாப்ஸா போகுது, ஒரே லைஃபே பயங்கர கொலாப்ஸா போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாள் 2 வருஷம் அந்த அப்படியே நான் வீட்டுக்குள்ளேயே நான் முடங்கி இருந்தேன், வெளியே போல எதுவுமே பண்ணல. பட் ஆஃப்டர் எனக்கு அந்த என்கவுண்டர் ஆன பிறகு ஒரு நியூ கிரியேஷனா நான் மாறிட்ட பிறகு எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னா, ஓகே சாத்தான் வந்து பிசாசு வந்து தந்திரங்களால பிசாசு வந்து நிறைய தந்திரங்கள் செய்வான். அதுக்கு எதிர்த்து நிற்க நீ வந்து என்ன பண்ணிக்கணும்? ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். ஏன்னா மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் நம்மளுக்கு போராட்டம்ல. எதோட நமக்கு போராட்டம்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சங்களின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மானவர்களுக்கும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் இருக்குது. ஆகியா தீங்கு நாட்களில் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் ஜெயம் கொண்டவர்களாய். இந்த வேர்டை வந்து நீங்க ரிஜிஸ்டர் ஹார்ட்ல நல்லா பதிச்சு கொள்ளுங்க. நம்மளாம் ஜெயம் கொண்டவர்கள். நம்ம ஃபுல்லா ஒரு போர் வீரன் எப்படி ஃபுல்லா அவனை எக்யூப் பண்ணி அவனை ஃபுல் அந்த ட்ரெஸ் ஆமர் எல்லாமே போட்டு நிற்பானோ, அங்க நம்ம நிற்கும் போது கன்ஃபர்மேஷன் தான் நம்ம நிற்கணும். என்ன கன்ஃபர்மேஷன்? இந்த பேட்டில்ல எனக்கு தான் ஜெயம். ஏன்னா இயேசு சுவாமி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய ஜெயத்துக்காகவும் நம்மளுடைய எல்லாத்துக்காகவும் அவர் மரித்தார். ஆமென். சோ இந்த போராட்டம் ஜஸ்ட் நம்ம நின்னா மட்டும் போதும், கர்த்தர் எல்லா பேட்டிலையும் அவர் பார்த்துப்பார். சோ ஜெயம் கொண்டவர்களாய் நம்ம நிற்க வேண்டும். நம்ம அது வந்து சத்தியம் என்னும் கட்சியை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம் டெஸ்பிளேட்டை போடணும். சமாதான சுவிசேஷ பாதையை உறுதிக்கணும், காலில் போட்டுக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னதுமா, பொல்லாங்குகள் ஏயும் அக்கினியாஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு கொள்ளணும். விசுவாசம் கேடகம், அந்த கேடகம் மாதிரி போனா அது ஃபேத். அதுதான் அதை வச்சு ஃபாஸ்டா போயிட்டு கர்த்தர் நமக்காக பொசஸ் பண்ண லேண்ட் நம்ம என்ன பண்ணணும்? பொசஸ் பண்ணிக்கணும். விசுவாசமா நம்ம இருக்கணும். அப்புறமேட்டா and then ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா நீ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வாடுன்னு ஒன்று சொல்வாரு. எது நம்மளுக்கு ஸ்வாடு? வேர்ட் ஆஃப் காட். ஸ்வாட் தைரியமா பண்றா. ஓகே அப்படியே ஜாம் பண்ணலாம். சோ வார்த்தை சொல்லிட்டே நேரத்துல உங்களுடைய வல்லமை உள்ளிருந்து போய் அமர்ந்திருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பீங்க. மீண்டுமாய் உங்களுடைய வல்லமை செயல்படட்டும். அப்படியே ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியாம நடக்குது. எவ்ரிதிங் எந்த ஒரு இதுலயும் யுவர் அண்டர் ஆண்டவரே. எந்த ஒரு supposed to build the next level. இவர்களை அடுத்த கட்டமைப்பு மாத்த தேவன் கிருபை செய்யுங்க. குழந்தைகளோட இருங்க. இதெல்லாம் தப்பு பண்ணினா மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, ஆராதிக்க முடியாது. இப்ப நாங்க ஆராதிக்க போறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களை ஆராதிக்க முடியாது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கர்த்தருடைய கண்களுக்கு நான் அப்படி தெரியும். கர்த்தர் முன்னாடி எப்படி பேசினார் அதனால நான் இருக்கேன். கர்த்தர் வந்து என்ன அப்படிலாம் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கையாளும் முறையை வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக்கொள்ள. நான் கர்த்தர் வந்து நிறைய பேசுவார். நீங்க பேசுங்க கர்த்தரோட. குவைட் டைம்ன்ற ஒரு நேரத்தை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்னிங் எழுந்த உடனே ஒரு 15 to 20 minutes நீங்க குவைட் டைம் சொல்லிட்டு
வேதத்தை எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் ப்ரேஸ் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஆவியானவர் நிச்சயமா உங்கள்கிட்ட பேசுவாரு. அப்ப அந்த வார்த்தையை எடுத்து உங்க நோட்ல எழுதி கொண்டு வச்சுக்கோங்க. அதன்படி நீங்க நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடைகளா கர்த்தர் உடைத்தார். என் கால் உடஞ்சிச்சு. ஹர்டில்ஸ் பண்ணும்போது நான் என் கால் உடஞ்சு வீட்டில் தான் கடந்தேன். இந்த நேரம் போன வாரம் நான் எப்படி நீங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த உட்காந்து இருக்கிற அருமை வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. ஏமே ஏதாவது விஷயத்துலாம் கத்துட்டு நம்ம கேட்கிறோம், ஏதாவது விஷயத்துலாம் கத்துட்டு நம்ம பேசுறோம். ஆனா கிருபையப்பா, நாங்க உட்கார்ந்து உங்களுக்கு கிருபையப்பா. ஏன்னா நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கீங்க. லாஸ்ட் இயர் இதே டைம் என்னால உட்கார கூட முடியாது. 2-3 மாதமாக நான் பெட்லே தான் இருந்தேன். ஒரு ஆள் வேணும் எனக்கு, பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஆள் வேணும், ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், வலி வேணும், நல்ல தூக்கம் எனக்கு கிடையாது. என்னால உட்கார முடியாது. நார்மலா உட்காந்துருக்கீங்க, என்னால காலை வளைச்சு உட்கார முடியாது, என்னால நிற்க முடியாது. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன், கர்த்தரோட கிருபை. ஆனா அப்ப என்னால நிற்க கூட முடியாது. கர்த்தர் சொன்னார், ஆல்ரெடி நான் கேட்டேன், ஆல்ரெடி இப்ப என்ன பண்றது, நான் ஓடினேன், கிரவுண்டுக்கு போனேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்ன உடனே வந்து நீ வந்து என்ன நீ வந்து கண்டென்ட் பண்ண ஆரம்பி, கண்டென்ட் போட பேச ஆரம்பி, இன்ஸ்டாகிராம்ல தைரியமா பேசு. ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனோட தான் நான் ஆரம்பிச்சேன். மோட்டிவேஷன் டாபிக்ஸ் தான் டெய்லி பேசணும். ஒரு அப்படியே பேசி பேசி ஒரு டெய்லி ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னார், இதோட மாற்றத்தின் நேரம் இன்னையில நான் சொல்ற காஸ்பல் கண்டென்ட்டா நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காஸ்பல் ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியல, எனக்கு காஸ்பல் பேச தெரியாது, மோட்டிவேஷனே பேசி பழகிட்டேன். எப்படி இந்த மோட்டிவேஷனே காஸ்பல் உள்ள சரி நான் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த நான் உன் வாயோடு நான் பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அங்கிருந்து காஸ்பல் கண்டென்ட்டா கர்த்தர் எனக்கு என்ன கண்டென்ட் தராரோ அதெல்லாம் நான் போட ஆரம்பிப்பேன். நிறைய பேருக்கு அது பிரோஜனமா இருக்கு, நிறைய பேருக்கு அது பிரோஜனமா இருக்கு. இப்போ கர்த்தர் நிறைய ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் கொடுத்தனால்தான் நான் இங்க நிக்கிறேனே. இங்க நான் வந்து கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கிருபை. ஒரு நாள் எனக்கு வாக்கு கொடுத்தா நான் சொன்னேன், நான் சூசைட் பண்ணும்போது என் நாமத்தை நீ அறிவிப்பாய் சொல்லிட்டேன். அது நிறைவேற்ற எனக்கு 5 வருடம் ஆச்சு. இப்பொழுது பல மீட்டிங்ஸ்ல கர்த்தர் என்ன பேச வைத்திருக்கிறார். பல மீட்டிங்ஸ்ல கூப்பிட்டு நிறைய ஆன்லைன் மீட்டிங்ஸ், ஆஃப்லைன் மீட்டிங்ஸ், ஆண்டவருடைய வார்த்தை, கடவுள் எனக்கு செஞ்ச அற்புதம், என் வாழ்வுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் கில்ட்டியா இல்லை, I'm not condemned, I not feel ashamed, I'm not feeling guilty, I'm feeling so proud. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறவரையா. ஆமென். கர்த்தர் இப்ப அநேக இடங்கள்ல கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சொன்னது வந்து நடக்காம போகுமா? எல்லாமே தாமதமானாலும் அது நிச்சயமா நிறைவேறும். ஆமென். கர்த்தர் நிறைய பேருக்கு கர்த்தர் என்னை என்னை பைத்தியம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பைத்தியக்காரியை கர்த்தர் பல பேருக்கு ஒரு நாளைக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல 2-3 5 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கத்தக்கதாக ஒரு நாளைக்கு 5 பேருக்கு கவுன்சிலிங் நல்லவரே. அப்படிப்பட்ட ஒரு மகளாக என்னை மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். இங்க நான் நிற்கிறது, பேசுறது, எல்லாரும் எப்படி பார்க்கறாங்க, என்ன தவறாக பார்க்கறாங்க, இப்படிதான் பார்ப்பாங்க அப்படி சொன்னா இருந்தேன். ஆனா கர்த்தர் எல்லா பர்ஸ்பெக்டிவ் எனக்குள்ள இருந்த எல்லா தேவையில்லாத எண்ணங்களை மாற்றி நான் உண்மையுள்ள தேவன், நான் விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்ன கர்த்தர். ஆமென். இன்னைக்கு அப்படிதான் உங்களோட எல்லா பாஸ்டையும் மறந்துடுங்க. ஸ்டெப் அவுட் ஃப்ரம் தட். அன்னைக்கு நான் அதிலே இருந்தேன்னா இன்னைக்கு இந்த இது நான் வந்து இவ்வளோ சீக்கிரமா வந்துருக்கேன். 5 நாள் எடுத்துச்சு. எப்பவுமே ஏ பிளான், பி பிளான், சி பிளான், பல பிளான் போயிட்டே இருக்கும் ஆண்டவர்கிட்ட. நீங்க அடங்காத நீங்க ஒழுங்கா அவர் சொன்னதை சமத்தா கேட்டீங்கன்னா ஏ பிளான்ல போய் இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லைன்னா வீட்டுல அப்படி இல்லைன்னா சி பிளான், நீ பிளான் மாதிரி போக டைம் எடுக்கும். அது நீங்க நம்மளே நம்ம இது பண்ணிக்கணும். நினைவுக்கு போக சொன்னாங்க. நான் அப்படியே மேப் இருக்கிற அப்படியே ஆப்போசிட் சைடு ரஷிஷ் அங்க போனோம்.
மீன் வயிற்றுல மாட்டிட்டான், மணந்துருந்தான். ஆனா கர்த்தர் அவனோட தாட் ப்ராசஸை மாத்தவே இல்லை. மறுபடியும் நீவேக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. Jesus Christ பெரிய பிளான். So அவர் சொல்லும் போதே, if Holy Spirit is speaking with you in that voice, don't harden your heart. உங்களுடைய மனசை கையில படுத்தி இல்ல நான் ஸ்டெபனா அப்படிதான் இருப்பேன். சில ஆட்டிடியூட் போகும்போது நம்ம கூட சில பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு பார்க்க முடியாது. So அந்த கட்டத்துல போய் தான் ஆகணும். You just leave them. Thank you Jesus, thank you so much for your amazing testimony. கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவாரு. ஆமென். சோ ஒவ்வொரு பாசியும் நீங்க அதை ஃபுல்லா மத்தவங்களுக்கு டெலிவரன்ஸ் உங்களுடைய ட்ராமா என்ன மாதிரி வந்து நீங்க டிராப் பண்றதுக்கு ஏற்கக்கூடாது. உங்களுடைய ட்ராமா எல்லாத்தையுமே எப்படி மாத்தணும்னா அந்த ஓவர்திங் ட்ராமாஸ் உங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பயங்கரமா மத்தவங்களை டெலிவர் பண்ற மாதிரி மாத்தணும். நீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி மக்களை உங்களுடைய சாட்சியம் மூலமா டெலிவர் ஆகும். ஆமென். பண்ணுவீங்களா? எஸ். கர்த்தருடைய சத்தம் கேக்குதா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரோட திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும். ஆண்டவரை நான் சப்மிட் பண்றேன், ஆண்டவரை நான் சரண்டர் பண்றேன். இந்த உலகத்துக்கு நான் எப்படி வேணா தெரியலாம், உங்களுடைய பார்வைக்கு நான் அழகா தெரிகிறேன், உங்களுடைய பார்வைக்கு நான் ஒரு வண்டர்ஃபுல் மேனா இருக்கேன், வண்டர்ஃபுல் மேனா இருக்கேன். என்னை குறிச்சு இந்த பயங்கரமான பிளான் வச்சிருக்கீங்க, அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கு. ஆமென். எதிராளிகள் நம்மளுக்கு விரோதமா ஏகப்பட்டதை பண்ணலாம். யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் கூலியில் தள்ளினாங்க, நன்மைக்கு கேடாகணும்னு சொல்லிட்டு கூலியில் தள்ளினாங்க. ஆனா கர்த்தரோ நன்மையாக மாற்றினார். அவனை என்ன பண்ணார்? கூலியில் இருந்த யோசேப்பை அரியாசனத்தில் உட்கார வைத்தார். அவன் நினைச்சிருப்பானா அரியாசனத்தில் உட்கார சொல்லிட்டு, ஆனா அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அது நிறைவேற்ற 40 வருஷம். ஆனா கர்த்தர் அப்படியே அதை மாத்தி புலியில தள்ளினாங்க. ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நம்மளுக்கு தீமை என்று செய்கிற அம்புகள் நன்மையாக கர்த்தர் மாற்றி போயிடும். நம்மளுக்கு விரோதமாய் ஒரு கூலியை வெட்டாங்க, அதை அவங்களே விட்டுவாங்க, நம்ம விடணும். கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாதங்களை எங்கெல்லாம் எடுத்து வைக்கிறோமோ, சங்கீதக்காரர் சொல்றார், ஆண்டவரே என்னோட பாதங்கள் எங்கெல்லாம் போதோ அந்த இடத்துல நீங்க அகலமாய் மாற்றிடுங்க. இங்க வச்சா அதை அகலமாய் மாற்றிடுங்க, இங்க வச்சா அதை அகலமாய் மாற்றிடுங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப செய்த ஆண்டவர் இனியும் செய்ய, இப்பயும் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கு, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் சடுதியில ஒவ்வொருத்தவங்களுக்கு குறித்தும் பெரிய கிரேட்னஸான ஒரு பர்பஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவரா? நல்லவர் இல்லையா? கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். Thank you Jesus. என் கூட யாருமே இல்லை, எங்க அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை. எல்லாரும் ஒரு கட்டம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீங்களும் கடவுள் மட்டும். அந்த பிரயாணத்தை ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை போட்ல கர்த்தர் தான் மாலுமியா இருக்க போறாரு. ஏமா இன்றைக்கு அதை வந்து அவர் கேட்கிற, என்னோட பேசுவியா, என்னோட கம்யூனிகேஷன் பண்ணுவியா, எனக்கு ஒப்பு கொடுப்பியா, நான் உன்னை குறிச்சு பெரிய பிளான் வச்சிருக்கேன். நீ எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெசல், பயங்கரமான வெசல். நீ குயவன், அவன் ஒன்று பயங்கரமான அந்த நம்ம களிமண் நம்ம அழகா அந்த குயவன் வந்து மனைவர், அப்படிப்பட்ட ஒரு வச்சு ஒப்பு கூட ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரோட சத்தத்தை கேட்கும் போது அதை மறுதளிக்காம, அது தயாரா இருக்கு, லேசினஸ் ஆகாத, எழுது. அதிகாலையில் தெரிகிறவன், அதிகாலையில் தேவனை தெரிகிறவன் கண்டனை அழைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Each and every bit of the minute it belongs to Jesus. Because நம்ம நிற்பது, நம்மள சுவாசம் அவர் தந்தது, அவருடைய இமேஜை போல நம்மளை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் என்னை இம்மட்டுமாய் நடத்தி வந்தார். கர்த்தர் சொன்னதை செய்தார். 5 வருஷம் முன்னாடி சொன்னாரு, 5 வருஷம் நானா போய் மக்கள்கிட்ட பேச போறேன். என்ன பேச போறேன்? என்னை எப்படி கேட்கணும், நான் எப்படி பேசுவேன்? இப்ப பேசவே வராம இருக்கிறேன், நான் எப்படி பேச போறேன் அப்படின்னா நான் நினைச்சேன்.
Thank you, ஆனா Jesus. கர்த்தர் இன்னைக்கு என்ன நிறைய இடங்கள்ல அவருடைய நாமத்தை பேசுறேன். அதை விட மேன்மையானது என்ன வேணும் சொல்லுங்க Thank you, உலகத்துல? Jesus. Thank you, Jesus. பணம், ஆஸ்தி, அந்தஸ்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். அதுதான் நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது நல்லா இருக்கு. இதுதான் கட்டாயம். அதை விட மேன்மையானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது வேணான்னு சொல்றேன். அதுக்காக நம்ம இந்த உலகத்தை படைத்திருக்கோம். மத்த லைஃபை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம இங்க இருக்கோம். நீங்க ஒரு சில பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மந்தையை கொடுக்க போகிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அது Be strong on it. உங்களோட விசுவாசத்தை கைவிடாம இருக்கும். ஏரியாக்கள் உங்களை கொண்டு அற்புதம் நடக்க போகுது. உங்க தெருவுல உங்களை கொண்டு அற்புதம் ரொம்ப நடக்க பாஸ்டா முடிச்சிடுறேன். உங்க குடும்பத்திலே உங்களை கொண்டு அற்புதம் நடக்கும். இந்த மாநிலத்துக்கு உங்களை கொண்டு ஒரு அற்புதம் நடக்கும். தேசத்துக்கு உங்களை கொண்டு ஒரு அற்புதம் நடக்கும். அது சுதந்திரத்துக்குங்களா? Hallelujah. Thank you, Jesus. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you so much, Sister Tabitha. Okay, thank you so much. Okay. Okay, கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து. So